வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பராக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தக்காளி தொக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு மாதத்துக்கு அப்படியே இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது ஒரு 1 கிலோ தக்காளி. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு ஒரு 50 கிராம் இடித்தது. இதை எண்ணெயில் நல்லா வதக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இது கூட நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ ட்ராவலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னிங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் லைட்டாக நம்ம கிளறி விட்டுட்டு போதுமான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதை வந்து லைட்டாக நம்ம இந்த மாதிரி அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா கொதித்து ஓரளவுக்கு இந்த மாதிரி கம்மியான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம போட்டுக்கலாம். காரத்துக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் போட்ட பிறகு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். பச்சை வாசனைனா நல்லா போய் ஊறுகாய் பதத்துக்கு வரணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு. அடிபிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டு எண்ணெய் வந்து மேலே இப்படி இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம இறக்கணும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம இறக்கும் போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இந்த ஊறுகாய் கெடாமல் 1 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ இறக்க போகிற சமயத்தில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊறுகாய்க்கு எப்போதுமே நல்லெண்ணெய் ஊற்றுறது நல்லது. அப்போ தான் அது வந்து கெடாமல் ரொம்ப நாள் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஊற்றி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சூடு ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி தொக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். எமர்ஜென்சிக்கு ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேச்சுலராக இருக்கிறவங்க, ஹாஸ்டலில் படிக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு தக்காளி தொக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.